அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? ecom மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான் ஆட்டோமேட்டிக் ப்ரைஸிங். நீங்கள் அமேசானில் ரெகுலராக ப்ராடக்ட் வாங்கக்கூடிய ஆளாக இருந்தால், நீங்கள் ரெகுலராக ப்ராடக்ட்ஸை வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்னா இதை நோட் பண்ணியிருப்பீங்க. காலையில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், மத்தியானம் ஒரு ப்ரைஸ் இருக்கும், ஈவினிங் ஒரு ப்ரைஸ் இருக்கும். இதுவே நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ரைஸ் இருக்கும். அப்போது காலையில் மத்தியானம் ஈவினிங்கே உட்காந்து செல்லர் வந்து ப்ரைஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுதான் ஆட்டோமேட்டிக் ப்ரைஸிங். இது ஃப்ளிப்கார்ட்லேயுமே இருக்குது. நான் சொல்கிறது வந்து அமேசான் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை வந்து இதனால் செல்லருக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி பிராண்டட் ப்ராடக்டை விற்கக்கூடிய செல்லர்ஸ்க்கு லாபம் இருக்கும். நான் பிராண்டடை விற்கக்கூடிய செல்லர்ஸ்க்கு கண்டிப்பாக இது லாபம் இருக்க வாய்ப்பு இல்லை. பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஏன் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராண்டட் ப்ராடக்டோடைய ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல்லையும் சரி குளோபலாகவும் சரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு கெனானில் வந்து ஒரு கேமரா இருக்குது, ஒரு பிரிண்டர் ஒன்று இருக்குது, கெனானில் ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளோபலாக சேல் ஆகும். குளோபலாக சேல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இதோடைய ப்ரைஸிங்லலாம் சேஞ்சஸ் இருக்கும். அதனால் பிராண்டட் ப்ராடக்ட்ஸை விற்கக்கூடிய செல்லருக்கு இந்த ப்ரைஸ் சேஞ்சிங் வந்து மேபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் பிராண்டட் விற்கக்கூடிய செல்லர்ஸுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு நாம் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரைஸு. ஸோ இதில் பெருசாக வந்து சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. அதனால் நான் பிராண்டட் விற்கக்கூடிய செல்லர்ஸ்க்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. மேபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஆர்டர் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுது, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் ப்ரைஸிங்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்டோடைய ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 2000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, அதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒருவேளை 2200 ரூபா கூடிருச்சுன்னு வைங்களேன். நீங்கள் 2000 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு 200 ரூபாய் நஷ்டமாகும். அப்போது இந்த ஆட்டோமேட்டிக் ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த 200 ரூபாயை சேர்த்து நீங்கள் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவே ஒரு பொருள் வந்து நீங்கள் 2000 ரூபாய்க்கு பண்ணியிருக்கும் போது அதோடைய விலை வந்து 1500 ரூபாய்க்கு குறையுதுன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ப்ரைஸிங் வந்து நஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா ப்ரைஸை வந்து குறைச்சி விட்ருவோம் அது. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஸ்கேல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் விலை ஏறுனா விலை ஏறும், இந்த பக்கம் விலை குறைஞ்சதுன்னா விலை குறையும். இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரைஸிங்கோடைய ஃபியூச்சர். இதை நீங்கள் எனேபிள் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அமேசானில் டேஷ்போர்டே சர்ச் பாரில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ப்ரைஸிங் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு டூல் வரும். அந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும் எக்ஸல் ஷீட்டில். அதில் பார்த்தீங்கன்னா எஸ்கேயு, மினிமம் ப்ரைஸு, மேக்ஸிமம் ப்ரைஸு, கரண்ட் ப்ரைஸு இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்கேயுங்கிறது நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வச்சுருக்கக்கூடிய ஒரு பேர். ஸோ எத்தனை எஸ்கேயு உங்களுக்கு வேணுமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வரிசையாக டைப் பண்ணிவிட்டு அதோடைய மினிமம் ரேஞ்ச் என்ன, மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன. மினிமம் ரேஞ்சுங்கிறது அவங்க அலோவ் பண்ணுறது அமேசான் 10 ரூபா வரைக்கும் அலோவ் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்கள் 2000 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணியிருந்தா கூட மினிமம் ரேஞ்சு 10 ரூபான்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 10 ரூபா வரைக்கும் அதோடைய ப்ரைஸ் வந்து குறையும். மேக்ஸிமம் ரேஞ்சாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 6 மடங்கு. இப்போ வச்சுருக்க செல்லிங் ப்ரைஸ் வந்து 6 மடங்கு. நீங்கள் இப்போ 2000 ரூபாய்க்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா 12000 நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதிகபட்ச ப்ரைஸ் வந்து 12000 அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ 10 ரூபா 12000 ரூபா அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரைஸு 1000 ரூபா 2000 ரூபாயிலேருந்து 12000 ரூபா வரைக்கும் போகலாம். அதே மாதிரி கீழே 10 ரூபா வரைக்கும் போகலாம். இந்த மேக்ஸிமம் மினிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணுறது தான். ஒருவேளை நீங்கள் 2000 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய பொருளை மேக்ஸிமம் வந்து 2500னும் மினிமம் வந்து 1800ன்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1800க்கு கீழே அது குறையாது, 1800லேயே நின்றுக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் 2500க்கு மேலே போகாது, அங்கேயே நின்றுக்கும். ஸோ இதுதான் இதோடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி நீங்கள் அந்த எக்ஸல் ஷீட்டை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த எஸ்கேயூலாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்களோ அந்த எஸ்கேயுக்கும் அந்த லிமிட்டை வந்து அமேசான் செட் பண்ணிடுவாங்க. இது வந்து அவங்க தான் செட் பண்ணுவாங்க. நாம் வந்து ப்ரைஸ் அழித்து மாற்றுற மாதிரி கிடையாது. நீங்கள் டெம்ப்ளேட் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரைஸிங்கை செட் பண்ணுவாங்க. இப்படி செட் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அதோடைய ப்ரைஸ் வந்து கூடும்போது இங்கேயும் ப்ரைஸ் கூடும், அங்கே ப்ரைஸ் குறையும் போது இங்கேயும் ப்ரைஸ் குறையும். வேணா நீங்கள் ஒன்று பண்ணலாம், எனக்கு கூடும்போது மட்டும் அதிகமாக போட்டோம், குறையும் போது குறையக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த டெம்ப்ளேட்டில் மேக்ஸிமம் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் 2000 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ப்ரைஸை 3000 செட் பண்ணிவிட்டு மினிமம் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் 1999 இல்லை 1995 அப்படின்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் வரைக்கும் தான் அது குறையும். குறையும் போது குறையாது, அதிகமாகும் போது மட்டும் அதிகமாயிடும்.
மேபி நீங்கள் வந்து இந்த மாதிரி வேணால் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குறையும் போது கீழே போகாது, மேலே போகும்போது மட்டும் உங்களுடைய ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஏதாவது 1-2 ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகவோ இல்லை உங்களுடைய கமிஷன் அதிகமாக வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது பியூர்லி வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லாம் பேஸ் பண்ணி தான் இது நடக்கும். அதனால் நீங்கள் லோக்கல் ப்ராடக்ட் நான் பிராண்டட் ப்ராடக்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் ப்ரைஸிங் செட் பண்ணி வச்சுருந்தால் கூட அதில் சேஞ்சஸே இருக்காது. ஏன்னா நான் பிராண்டட் ப்ராடக்ட்லாம் நாம் வைக்கிறதான விலை, அது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயே அதோடைய விலை வந்து நிர்ணயமாகுது. அதனால் அதுக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ப்ரைஸிங் வந்து உபயோகமாக இருக்காது. ஸோ நான் பிராண்டட் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ண தேவையில்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் வைக்கிற நான் பிராண்டட் ப்ராடக்ட்டுக்கெலாம் மார்ஜின் அப்படிங்கிறது 50 ரூபாலேருந்து 100 ரூபா. நம்ம ஏற்கனவே இந்த பேட்டர்னில் தான் போயிட்டுருக்குறோம். 50 ரூபா மார்ஜின் குறைஞ்சபட்சம் இருக்கும், அதிகபட்சம் ஒரு 100 ரூபா 120 ரூபா அந்த அளவு தான் நம்மளுடைய மார்ஜினே இருக்கும். இதில் நீங்கள் 20 ரூபாயை 30 ரூபாயை கம்மி பண்ணுற மாதிரி போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன லாபம் இருக்கும்? எந்த லாபமுமே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் அதிகமாக செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த ரெஃபரல் கமிஷன், க்ளோசிங் ஃபீஸு, டெலிவரி காஸ்ட்டு இதெல்லாம் போட்டு அந்த ப்ராடக்டுடைய மார்க்கெட் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம போய் தான் இந்த 120 ரூபா 100 ரூபா அந்த மார்ஜினை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே அதிகமாக போகும்போது வாங்க மாட்டாங்க, வேற ஒரு செல்லர் வந்து கம்மியாக கொடுத்துட்ருப்பாரு, அங்கே போய் வாங்கிப்பாங்க. அதனால் இந்த ஆட்டோமேட்டிக் ப்ரைஸிங் வந்து மோஸ்ட்லி நான் பிராண்டுக்கு யூஸாக இருக்காது. நீங்கள் பிராண்டட் ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி இந்த ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ரைஸிங் ஆப்ஷன் செல்லரை விட பையருக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமேசான் வந்து உலகத்திலே வந்து நம்பர் 1ல் இருக்காங்க பார்த்தீங்களா ஆன்லைன் வர்த்தகத்தில். அதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அமேசானில் கார்ட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் கார்ட்டில் போயிட்டு ஒரு பொருளை இன்றைக்கி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் ரெகுலராக எப்பயுமே பிராண்டட் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவேன். 1 மாதம் நான் 2 மாதத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, 2 மாதம் கழித்து நான் வாங்க போகிறேன், ஒரு பிரிண்டர் வாங்க போகிறேன், ஒரு கேமரா வாங்க போகிறேன் அப்படின்னா அது 2-3 மாதத்துக்கு முன்னாடியே யோசிச்சு வச்சுட்டு அதை கார்ட்டில் ஆட் பண்ணிடுவேன். இப்போது இன்றைக்கி வந்து நான் ஒரு பிரிண்டர் பார்க்குறேன், அந்த பிரிண்டரோடைய காஸ்ட் வந்து 10,000 ரூபா இருக்கும். நான் இன்றைக்கி வந்து என்னுடைய கார்ட்டில் அதை ஆட் பண்ணி வச்சுருவேன். நான் வாங்க போகிறது கிடையாது, அமேசானில் கார்ட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு அதை நான் ஆட் பண்ணி வச்சுருவேன். இப்போ இன்றைக்கி 10,000 ரூபான்னு சொல்லி காட்டும். நாளைக்கு திரும்ப நான் கார்ட்டுக்குள்ளே போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, கார்ட்டுக்கு உள்ளே போன உடனே மேலே வந்து இன்ஃபர்மேஷன் மெசேஜஸ் அபவுட் யுவர் கார்ட் அப்படின்னு இருக்கும். இந்த மெசேஜஸ் அபவுட் யுவர் கார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கார்ட்டில் எத்தனை பொருளை ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதோடைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஷோ பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ நான் கெனானில் ஒரு பிரிண்டர் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த கெனான் பிரிண்டர் நேமை போட்டு டிக்ரீஸ்டு பை 200 rupees, டிக்ரீஸ்டு பை 500 rupees, டிக்ரீஸ்டு பை இன்க்ரீஸ்டு பை 300 rupees அப்படின்னு சொல்லி காட்டும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஆட் பண்ணும்போது 10,000 ரூபாய்க்கு இருந்தது, இப்போ 300 ரூபாய் ஏறி இருக்கு. நீங்கள் ஆட் பண்ணும்போது 10,000 ரூபாய்க்கு இருந்தது, இன்னைக்கு வந்து 300 ரூபா குறைஞ்சிருக்கு அப்படின்னு காட்டும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது எத்தனை பேத்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நான் ரெகுலராக இப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, பிராண்டட் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி 2-3 மாதத்துக்கு முன்னாடி கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருவேன். டெய்லி போயிட்டு என்ன பண்ணுவேன்னா அந்த கார்ட்டை செக் பண்ணுவேன். செக் பண்ணும்போது நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன ப்ரைஸிங்கில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு நீங்கள் மறந்துடுவீங்க. ஆனால் அமேசான் கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பர் மினிட்டுக்கு அதை அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ப்ரைஸ் இருக்கும், சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெய்லி பார்த்துட்டே வருவேன் அதோடைய ப்ரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணதுலேருந்து குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு. எப்போ கம்மியாக இருக்கோ அப்போ நான் வாங்கிடுவேன். நான் கெனான் கேமரா ஒன்று வாங்கினேன். வாங்கும்போது என்ன பண்ணேன்னா 59,000 இருந்துச்சு. அதை நான் ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 20 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது 57,000க்கு போணுச்சு. அந்த 57,000க்கு போகும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நான் பர்ச்சேஸ் பண்ண 1 வீக் கழிச்சு பார்த்தா 62க்கு அது போயிடுச்சு. ஸோ இது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கேமரா வாங்கும்போது. இதை நீங்கள் நான் பிராண்டட்லாம் செக் பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாது. பிராண்டட் ப்ராடக்ட்டுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களுக்கு ப்ரைஸ் மாறுது பார்த்தீங்களா, அந்த பிராண்ட் ப்ராடக்ட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து பிராண்டட் ப்ராடக்ட் வாங்கும்போது எப்பயுமே இந்த மாதிரி கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சு தான் வாங்குவேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் வாட்ச் பண்ணி பாருங்கள். டெய்லியும் உள்ளே போய் பாருங்கள். மெசேஜஸ் அபவுட் யுவர் கார்ட்னு மேலேயே ப்ளூ கலரில் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண ப்ரைஸை விட இப்போ ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை ப்ரைஸ் இறங்கி இருந்துச்சு அப்படின்னா 100 ரூபாவோ 200 ரூபாவோ 50 ரூபாவோ இருந்தாலும் அது ஒரு பணம் தானே. ஸோ அந்த மாதிரி இறங்கி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட்டோமேட்டட் ப்ரைஸிங் வந்து
செல்லரை விட பையருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.